வட்டிக்கு விடுவது சிறந்த தொழிலா? அதை பற்றி இந்த பதிவில பார்ப்போம் வாருங்கள். மாணிக்கம் ஆசிரியராயிருந்து தலைமை ஆசிரியராகி 60 வயதில் ஓய்வு பெற்றவர். அதே ஊரின் ஒதுக்குப்புறமாய் 2 ஏக்கர் நிலம் வாங்கி அதிலே ஒரு வீடு கட்டி தானும் தன் மனைவி சௌபாக்கியமும் தன் மகளின் மகன் கௌதமும் வாழ்ந்து வருகிறார்கள். மாணிக்கம் எப்பவும் தன் வீட்டு தாழ்வாரத்தில ஒரு இருக்கையில் அமர்ந்து கொண்டு பேப்பர் புத்தகம் படிச்சுக்கிட்டு தெருவில் போற வரவங்களை பார்ப்பது வழக்கம். தானாக யாரையும் கூப்பிட்டு தொந்தரவு செய்ய மாட்டார். ஆனால் தன்னிடம் பேசவோ ஆலோசனை கேட்கவோ வந்தால் அவர்களை சீக்கிரத்தில் அனுப்பாமல் கதை பேசுவார். ஆனா அவர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விதத்துல கருத்துக்கள் சொல்லுவதால நேரம் போறது தெரியாம அவர் சொல்றதுக்கு கொட்டிக்கிட்டு கேட்பாங்க. அன்னைக்கு காலை 7 மணி இருக்கும். மாணிக்கம் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சிகாமணி அவரை பார்க்க வந்தார். "வணக்கம் சார்" என்றார். "வாபா, எப்படி இருக்க?" என வாத்தியார் கேட்க, "நல்லா இருக்கேன் சார்" என்றார் சிகாமணி. "புது பொண்ணு மாப்பிள்ள எப்படி இருக்காங்க?" என கேட்க, "அவங்களுக்கு என்ன சார், நல்லாதான் இருக்காங்க" என கொஞ்சம் சலிப்புடன் சொல்ல, "ஏம்பா, என்ன ஆச்சி?" என்றார் வாத்தியார். "என் மகனுக்கு எதுனா தொழில் அமைச்சி தனியா விட சொல்லி பொண்டாட்டி தொல்ல தாங்க முடியலை சார்" என்றார் சிகாமணி. "எல்லா வீட்டிலையும் அப்படித்தான்." "சரி, என்ன தொழில் தெரியும் அவனுக்கு?" என சார் கேட்க, "அவனுக்கு எந்த தொழிலும் தெரியாது. என் கூடமாட கடையில இருக்கிற வேலைய பாப்பான். எப்பனா கடைக்கு சரக்கு போய் போட்டுக்கிட்டு வருவான். அவ்வளவுதான் சார்." "சரி, உன் மனைவி என்ன சொல்லுறாங்க?" என வாத்தியார் கேட்க, வாத்தியார போய் பாருங்க, அவர் சொல்ற மாதிரி செய்யலாம்னு சொல்லறா சார்" என்றார் சிகாமணி. "என்னப்பா, எனக்கு மட்டும் என்ன தெரியும்?" என வாத்தியார் சொல்ல, "அது இல்லைங்க சார், விவசாயம் பார்த்துக்கிட்டு வருமானம் சரியா வரலன்னு உங்ககிட்ட சொன்னேன். உங்க தெருவுல எந்த கடையும் இல்லையே, நீ ஒரு மளிகை கடை போடு, விவசாயம் பார்த்துக்கிட்டே அதையும் பாருன்னு சொன்னீங்க. நீங்க சொன்னது போலயே செய்தேன். நல்ல வருமானம் வந்தது சார். பக்கத்து நிலம் விலைக்கு வந்துச்சு, அதையும் வாங்கிட்டேன். பசங்களை படிக்க வைத்து கல்யாணமும் செய்துட்டேன். என் பொண்டாட்டிக்கு நகை கூட கொஞ்சம் செய்திருக்கேன். அதனாலதான் உங்ககிட்ட யோசனை கேட்க வந்தேன்" என சொன்னான் சிகாமணி. "அப்படின்னா என்ன நம்பி வந்திருக்கே?" "சரி, எனக்கு தெரிஞ்சவரை தொழிலில் சிறந்தது வட்டிக்கு விடுறதுதான்" என்றார் வாத்தியார். சிகாமணி அவரை ஒரு மாதிரி ஆச்சரியத்துடன் பார்க்க, "ஏன்பா அப்படி பார்க்கிறே?" என்றார் வாத்தியார். "இல்லைங்க சார், எவன் கடன் வாங்கி திருப்ப தரான். தோனா என் மளிகை கடையில் ஒரு நோட்டு பூராம் கடன்காரர்கள் கணக்குதான் இருக்கு சார். அதிலே 4-5 லட்சம் கடன் விட்டிருக்கிறேன்" என சொன்னான் சிகாமணி. "அப்படியா? அந்த பணக்கேது?" என வாத்தியார் கேட்டார். சிகாமணி சற்று நேரம் அமைதியா இருந்துட்டு, "கடையில சம்பாதித்ததுதான் சார்" என்றார். "அப்புறம் என்னப்பா, நிலம் வாங்கிட்ட, பசங்கள படிக்க வச்சிட்ட, மனைவிக்கு நகையும் எடுத்துட்ட, 4-5 லட்சம் கடனும் விட்டிருக்கிற" என்ற வாத்தியாரை சிகாமணி சிறு புன்னகையுடன் வாத்தியாரை பார்த்து, "அது இல்லைங்க சார், கடன் கொடுத்து திருப்ப வரலன்னா என்ன பண்றது?" என்று கேட்டார் சிகாமணி. "ஏன் கவலைப்படுறே? 10 பேருக்கு கடன் கொடுத்தா 2 பேர் திருப்பி தரலன்னா நஷ்டமாகாதுப்பா" என்றார் வாத்தியார். "அதுக்கு இல்லைங்க சார், கடன் வாங்க நல்ல ஆளு வேணுமில்லையா?" என்று கேட்டார் சிகாமணி. "சிகாமணி, உன்கிட்ட இருக்கிற பணத்தை கடன் கொடுக்க போறேன்னு உனக்கு நல்லா தெரிஞ்ச 2 பேர் கிட்ட மட்டும் சொல்லிடு. வழியே இல்லாத நடுக்காட்டுல போய் நீ உக்காந்துகிட்டனா கூட பணம் தேவைப்படுறவன். அந்த நடுக்காட்டுலயும் புதுசா வழி போட்டுக்கிட்டு வருவான். இந்த உலகத்தில் இருக்கிற பாதி பேருக்கு தேவை பணம்தான். அதனால பணம் வாங்க யாரு வருவாங்க என கவலைப்பட தேவையில்லை. நாம பணம் யாருக்கு கொடுக்கிறது, அவனும் அந்த பணத்தை வாங்கி என்ன செய்ய போறான், அவனுக்கு எந்த எந்த வகையில் வருமானம் வருது, அவன்ட எந்த வருமானம் வந்தா நமக்கு பணத்தை திருப்பத் தரேன் சொல்றான் என்ற விபரத்தை தெரிந்து கொண்டு, ஒருவேளை அவன் பணத்தை நமக்கு திருப்பி தரலன்னா அவனுக்கு பணம் கொடுத்ததுக்கு ஆதாரமாக பாண்டு பத்திரம், இன்னும் இப்ப பணம் கொடுக்கறவங்க என்ன பண்றாங்களோ அதை செய். மற்றபடி இந்த சினிமாவுல வட்டிக்கு விடுறவன் செய்வது போல எல்லாம் நீ செய்ய தேவையில்ல. இப்ப ஊர்ல பாதி பேர் தெரிஞ்சும் தெரியாமலும் வட்டிக்குதான் விடுறாங்க. என்ன சிலர் அநியாய வட்டிக்கு விடுறாங்க. நம்ம பக்கத்து தெருவுல கணேசன் இருக்கானே, அவனை எல்லாரும் டிஆர் கணேசன் என கூப்பிடுவாங்க. டிஆர்னா தினவட்டின்னு அர்த்தம். அவன்கிட்ட 1000 ரூபாய் வட்டிக்கு வாங்குனா ஒரு நாளைக்கு 2 ரூபாய் வட்டி தரணும்.
10 நாளைக்கு அவன் பணத்த நாம வச்சிருந்து திருப்பி கொடுக்கும்போது 20 ரூபாய் வட்டியும் சேர்த்து கொடுக்கணும். ஒரு மாசம் பொறுத்து கொடுத்தா 60 ரூபாய் வட்டி தரணும். அவன் மாசம் வட்டி வாங்கிடுவான். இது 6 பைசா வட்டிக்கு விடுறதுக்கு சமம். மாசம் வரும் வட்டியையும் வட்டிக்கு விடுறதுல அவன் பணம் 1 வருடத்துல இரட்டிப்பு ஆகிடும். ஒரு சிலர் ஏமாத்தினாலும் சில மாசம் பணம் யாரும் கேட்காம பணம் நம்மகிட்டயே தங்கிட்டாலும் ஒரு 6.25 லட்சம் மூலதானமாக வச்சி வட்டிக்கு விட்டா 4-5 வருடத்தில் 1 கோடியாக மாறிடும் என்று சொல்லி முடித்தார் வாத்தியார். ஐயோ சார், அவ்வளோ வட்டிக்கு வாங்கினால் என்ன ஆகிறது என்று கேட்டார் சிகாமணி. இந்த வட்டிக்கு வாங்குறவங்க ஒரு இடம் 10 லட்சத்துக்கு விலை பேசிட்டேன், கிரைம் செய்யறப்ப 1 லட்சம் பத்தல அப்படின்னு பணம் வாங்கி 1 மாசம் 2 மாசத்தில திருப்பி கொடுத்துறேன் என சொல்லி பணம் வாங்குறவங்க. அவசரத்துக்கு இந்த வட்டிக்கு பணம் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க என்றார் வாத்தியார். ஐயோ சார், நமக்கு அவ்வளோ வட்டியெல்லாம் வேணா என்றார் சிகாமணி. அப்படியா, 3 பைசா வட்டிக்கு விட்டா உன் பணம் 2 வருடத்துல 2 மடங்கு ஆகிடும். 2 பைசா வட்டிக்கு விட்டா உன் பணம் 3 வருடத்துல 2 மடங்கு ஆகிடும். 1 பைசா வட்டிக்கும் கூட விடலாம், அத நீயே முடிவு பண்ணிக்கோ என்று சொல்லி முடித்தார் வாத்தியார். இவங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போதே வீட்டுக்கு உள்ளே இருந்து ஒரு தட்டில் 2 டம்ளர் காஃபியுடன் சௌபாக்கியம் வந்தாள். சிகாமணியை பார்த்து, வீட்டுல உள்ளவர்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா என நலம் விசாரித்தாள். சிகாமணியும் எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க என்றார். அவள் தட்டிலிருந்து ஒரு டம்ளர் காஃபியை சிகாமணிக்கும் இன்னொரு டம்ளர் காஃபியை தன் கணவனுக்கும் கொடுத்துவிட்டு வீட்டுக்கு உள்ளே போக 2 பேரும் காஃபி குடித்தார்கள். சரிங்க சார், நீங்க சொன்னபடிதான் செய்யணும் என்றார் சிகாமணி. சரி, இப்ப நாமும் நம் வேலையை பார்ப்போம். அவங்களின் பேச்சை அடுத்த பாகத்தில் பார்ப்போம். நன்றி.